கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவரை துதிக்கும்படி மகிமைப்படுத்தும்படி கடந்து வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். நாம் அந்த காலை வேளையில் தேவனை துதித்தும் அவரை பாடி இந்த நாளில் நாம் அவரை மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். கர்த்தர் கடந்த நாளெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளுக்குள்ளாக நம்மளை கடந்து வர செய்திருக்கிறார். ஆமென். இத்தனை மாதங்கள் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார். 8வது மாதம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. கடந்த நாட்களில் தேவன் நம்மை கண்மணி போல காத்தது போல இந்த வருகிற நாட்களிலும் தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். கடந்த நாளில் தேவன் நம்மளை எப்படி மகிமையாக நடத்தினாரோ இந்த நாட்களிலும் தேவன் நம்மை மகிமையாக நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் கடந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் வருஷங்களின் நடுவிலே காரியங்களை கிரியைகளை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறேன். ஆமேன். அத்தனை பேருக்கு அது அமைஞ்சது. நிச்சயமா வருஷத்தின் நடுவிலே அவர் கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து இந்த மாதத்தில் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் தொடர்ந்து நடத்துவார். தம்முடைய கிரியைகளை அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்வார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து சென்று நம்முடைய காரியங்களை வைக்க செய்வார். ஆமே. நம்ம எல்லாரும் ஒரு சில வினாடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறோம். தேவன் இந்த நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேலான தருணத்துக்காக வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை பாடுகிற வேலையில் தேவன் பிரசன்னம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும்ப்பா. அருமையான டேனி பிரதர் பாடும்பொழுது ஆண்டவரே தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ ஆவியான எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் பாடுகிற ஆண்டவரே உம்முடைய மகனை பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே எண்ணில்லாத நன்மைகளை கட்டளையிட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஐயா. துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியங்களை அதிசயமான காரியங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே நடக்கக்கூடிய ஆராதனை, எங்கும் நடக்கக்கூடிய ஆராதனைகளை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தெய்வ ஆவியானவர் ஆண்டவரே அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. எமக்கு நன்றி 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 அப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சத்தியத்தை அறிவதற்கு ஆண்டவரே ஒரு நாள் அந்த இடத்துல அமர்வதற்கு தேவன் உதவி செய்யுங்க, ஒத்தாசை செய்யுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே எம துதிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே எம ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா பாடல் பகுதிகளை, சாட்சி பகுதிகளை, சங்கீத பகுதிகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்க பகுதிகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீரே எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் வசன பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் நடத்தும்படியாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவீராக. நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அருமையான டேனி பிரதர் வந்து பாடுகிற வேளையில கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமாம். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் தாங்கின தேவன் இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமது நாமங்கள் 1000. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவேன் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவேன்?
என் கட்டாதி கட்ட செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபாம், யெகோவா ராபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபாம், யெகோவா ராபாம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கட்டாதி கட்ட செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. அல்லேலூயா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சொல்லுங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபாம், யெகோவா ராபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபாம், யெகோவா ராபாம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கட்ட செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கட்ட செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபாம், யெகோவா ராபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபாம், யெகோவா ராபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கட்ட செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவேங்க. அல்லேலூயா. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தெய்வம் நீங்க என்றும் என்றும் பாடுவேங்க. அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபாம், யெகோவா ராபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபாம், யெகோவா ராபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கட்ட செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. சுராஜாவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கட்ட செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம்,
யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. ஆமென். அப்படி கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் எல்லோகியும் எங்கும் உள்ள தேவன். அவர் எந்த நாளும் நாங்கள் பாட அவர் மண்ணில் வந்த தெய்வமாய் இருக்கிறார். அவர் நாமங்கள் ஆயிரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்ஷடாய், எபினேசர், பாமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே என்று 1000 நாமங்கள் உள்ள தேவன், என் தேவாதி தேவன். அவர் ஒவ்வொரு நாளும் பாடுவோம், எந்த நாளும் பாடுவோம். அவரை கரங்களை தட்டி பாடுவோம், அவர்களை உற்சாகமாய் பாடுவோம். என் தேவன் என்றும் ஜீவிக்கிறார். பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் அற்புத இயேசு ராஜன். ஆண்டவரே, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே மாறாதவர், நீர் உன்னதர், உயர்ந்தவர், பெரியவர். பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், நீரே என் ஆறுதல். நீர் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள், நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். என் அன்ப, என் இன்ப, என் அன்ப, என் இயேசு. என் அன்ப, என் இன்ப, என் அன்ப,
என் இயேசு, என் நண்பர், என் நண்பர், என் நண்பர், என் இயேசு, என் நண்பர், என் இன்பர், என் நண்பர், என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். கனவில் மறவே நீ செய்த நன்மைகள், நனவில் மறவே நீ செய்த அதிசயங்கள். அல்லேலூயா. கனவில் மறவே நீ செய்த நன்மைகள், நனவில் மறவே நீ செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. அல்லேலூயா. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் அற்புத இயேசு ராஜன், அவர் உத்தம மணவாளன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அவர் அன்பிலும் இருக்கிறார், இன்பத்திலும் இருக்கிறார். அவர் நண்பராய் இருக்கிறார். அவர் ஒரே ஒரு தெய்வம், என் இயேசு ராஜா மட்டுமே. பாவமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. பாவமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் எல்லாவற்றையும் நமக்காக தந்திருக்கிற தேவன், அனைத்தையும் நமக்காக தந்திருக்கிற ஒரே தெய்வம். பாவமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சர்வத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். பாவமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் பா. நீர் ஒருவரே மாறாதவர் ராஜா. அனைத்தையும் நீ எங்களுக்காக அருளிருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. ஹல்லேலூயா. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும்,
கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையில் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் முந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தி முந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவாயீரே, யெகோவாயீரே. அவர் யெகோவாயீரே, யெகோவாயீரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதறாக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவருமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதறாக்குவே என் தேவனே. யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஆமென். அல்லேலூயா. உம்மைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி எழுந்திருந்து தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் அனுதினம் புல்லுள்ளிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நிலைமை கொண்டு போடுகிற தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிக்கிறவன். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். உலகம் நம்மை ஆட்கொள்ள முடியாது.
நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசித்தால் இனி தேவ மகிமையை காண்பாய் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவன் சிலுவையில் நம் நோய்களை சுமந்த தேவன். ஆண்டவரே, ஆபத்து வரும் காலத்தில் கோழி தன் குஞ்சுகளை சேட்டைகள் மறைவில் சேர்த்துக் கொள்வது போல நம்மை அனுதினம் சேர்த்துக் கொள்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும் அவர் நம்மை அனுதினம் சேர்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, துதிக்கிறோம். மகிமையானவரே துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு மௌனமாயிராதபடிக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா ஒரு ஸ்தோத்திர பலிகளை இடுவோமா? உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே துதிக்கிறோம். நன்றி இயேசுவே துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் மகிமையானவர், நீர் மகத்துவம் உள்ளவர் ராஜா. அப்பா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் அநேக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன். நாங்கள் வேறு இடத்தில் ஆண்டவரே 1000 நாள் வாழ்வதை விட உன் பிரகாரத்தில் உன் ஆலயத்தில் ஒரு நாள் வாழ்வது மேலானது தகப்பனே. நாங்கள் நேரத்தை வேறெங்கும் செலவிடாமல் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு செலவிட்டால் அதுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தகப்பனே. மனிதர்களிடம் நேரத்தை செலவிடாமல் தகப்பனே, பரிசுத்த தேவன், உண்மையுள்ள தேவன், நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனோடு எங்களை நேரத்தை செலவிட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அங்கேயும் இங்கும் ஓடி தெரியாமல் உம் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க, உம் சமூகத்தில் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்க, ஆண்டவரே உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா என்ற பாடலை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து பாடுவோமாய். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், உம்மாவியா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் ஒரு விஷயம் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, அப்படியே ஆண்டவரே ஆகாயம் கொண்டு செல்லுதே எங்களை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. அவரோட செலவிட நமது உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர்,
தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் அல்லேலூயா. என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. அல்லேலூயா. இயேசு ராஜ்யமே ஆகாயம் கொண்டு செல்லுதே உம் கிருபை அப்பா. ஆகாயம் கொண்டு செல்லுதே எங்களை ஒவ்வொரு நாளும். எங்களை ஆகாயம் கொண்டு செல்லுதே உம் பிரசன்னம் ராஜா. ஓ தேவ பிரசன்னம் இயேசுவே. என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். உங்களை ஆகாயம் கொண்டு செல்லுதே அவர் பிரசன்னம். எங்களை ஆகாயம் கொண்டு செல்லுதே. அவரோடு இருக்கும் போது ஆகாயத்தில் மிதக்கிறது போல இருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்பா. கொண்டு செல்லுதே. ஆமென் ஆமென். அவரோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்படியே கரங்களை தட்டி ஒரு விசைய தகுப்பனே எமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மோடு செலவிட நேரம் வீணாய் போகாது தகுப்பனே. நாங்கள் வேறு இடத்தில் ஆண்டவரே செலவிட போது அது வீணாய் போடும். துன்மார்க்கனோடு செலவிட நேரம் அது எங்களை பாழ்கடிப்பும் இருளிலும் கொண்டு செல்லும் தகுப்பனே. ஆனால் நாங்கள் உம்மோடு செலவிடும் நேரம் தகுப்பனே, உமது பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கும்போது தகுப்பனே, அது ஆகாயம் சொல்லுகிறார் ஆண்டவரே மிதக்கிற அபிஷேகமாய் இருக்கிறது தகுப்பனே. ஆண்டவரே ஒரு பறவை போல உல்லாசமாய் பறக்கிற அனுபவமாய் இருக்கும் தகுப்பனே. உமது பிரசன்னம் எங்களை தூக்கி சுமக்குது ராஜா. பிரச்சனைகளின் மத்தியிலும் எங்களை பிரச்சனைகள் மத்தியிலும் தகுப்பனே, உமது பிரசன்னம் எங்களை தூக்கி சுமக்கிறதா இருக்கிறது ராஜா. ஆண்டவரே பெற்ற தாய் தன் மகனை மறந்தாலும், ஆண்டவரே இரக்கமற்ற மகனாய் இருந்தால், ஆண்டவரே தகப்பனை போல இருந்தாலும் நீர் எல்லாவற்றிலும் எங்களுக்காக இருக்கிறீர் ராஜா. என் தாயும் தகப்பனை என்னை மறந்தாலும் நீர் என்னை சேர்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. நீர் அற்புத இயேசுராஜன். நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். எங்களுக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பிரசன்னத்தில் நாங்கள் இருக்க, ஒவ்வொரு நாளும் உம்மோடு இணைந்து செயல்பட, ஆண்டவரே அனுதினமும் காலைதோறும் கிருபைகள் பொழிந்திட, உமது அபிஷேகத்தை நாங்கள் பெற்றிட, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே உண்மையுள்ள தெய்வம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஒரே தேவன் நீர் மாத்திரமே அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் யாரிடத்திலும் செல்வோம் தகுப்பனே, ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் உள்ளது தகுப்பனே. எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை உம்மிடத்தில் உள்ளது தகுப்பனே. அப்பா எங்கள் சிந்தையை மாற்றுகிற வார்த்தை உம்மிடத்தில் உள்ளது தகுப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் என்ன செய்ய தகுப்பனே, உம்மிடத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் எங்கள் இருதயத்தை. ஆண்டவரே எங்கள் சிந்தையை உம்மிடத்தில் தாழ்த்துகிறோம் ராஜா. நீர் ஆளுகை செய்யும் தகுப்பனே. எங்கள் சிந்தை, எங்கள் கண்கள், எங்கள் இருதயம், அப்பா எங்கள் வார்த்தையை நீர் ஆளுகை செய்யும் தகுப்பனே. உலகம் எங்களை ஆளக்கூடாது ராஜா, உலகம் எங்களை ஆளக்கூடாது ராஜா. எங்கள் வார்த்தையில் என்று எங்கள் வார்த்தையில் ஆண்டவரே ஒரு வார்த்தையும் ஆண்டவரே கெட்ட வார்த்தை உண்டாகாதபடிக்கு, வீண் வார்த்தைகள் உண்டாகாதபடிக்கு
ஆண்டவரே எங்கள் வார்த்தையை பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே, இயேசுவே எங்கள் ஆண்டவரே செயல்களை பரிசுத்தப்படுத்தும் ராஜா. அப்பா, எங்கள் நடக்கைகளை எங்களை பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே, எங்கள் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும் ராஜா. எங்கள் யோசனைகளை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. பா, நீர் ஒருவரே எங்களுக்கு என்றும் ஆண்டவரே ஆலோசனை தந்து நல்ல பாதைகள் நடத்துகிற தேவன் நீர் மாத்திரமே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் வழி விலகி போகாத படிக்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. நாங்கள் இருளிலே நடக்காத படி எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிற பெருமையாக்கிற தகப்பனே, மீதியான காரியத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காணிக்கை பகுதி, சங்கீத பகுதி, ஆண்டவரே வேத வாசிப்பு பகுதியும் கருத்தில் ஒப்பிடுகிற தகப்பனே, நீர் எங்களோடு பேசும் ராஜா. தாசரை மறுத்து நீர் எங்களோடு பேசும் தகப்பனே, எங்களை வழிநடத்தும் ராஜா. எங்களுக்காக வார்த்தையை தந்ததற்காக நன்றி ராஜா. தருவதற்காக நன்றி ராஜா. நீ தரப்போகிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, நீ இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் கர்த்தர் ஒப்படுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களை ஆளுகை செய்யும், நீரே எங்களுக்கு ஆளுகை செய்யும் தகப்பனே. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சங்கீதம் 41 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 41 சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை அவருடைய வைப்பார். பூமியின் அவன் பாக்கியவன்களாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை பார். அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞரெல்லாம் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்க நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்க கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாதனால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிற என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி இன்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியா என்னென்றைக்கும் உள்ள சதாகாலில் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து கொண்டார். நம்மளுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டு கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் கர்த்தரை ஆசீர்வாதத்தோடும் நன்மைகளோடும் துதிக்கத்தக்கதாக நமக்கு பலனை கொடுத்து இந்த நாட்களில் இங்கு கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சங்கீத பகுதியில் முதல் வசனத்தில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்கிறதான இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன். சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னா, சிறுமைப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, எளிமையானவர்களை குறிக்கலாம், ஏழ்மையானவர்கள்னு சொல்லலாம், ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னு சொல்லலாம், அல்லது பலவீனமானவங்கன்னு சொல்லலாம். நிறைய அர்த்தத்தில் சிறுமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் எழுதியிருக்குது. சிறுமைப்பட்டவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் சிறுமையானவர்களாக காணப்படுகிறோம். ஒன்று ஜெபிக்கிறதுல நம்ம சிறுமைப்பட்டு காணப்படலாம், வேதம் வாசிக்கிறதுல சிறுமைப்பட்டு காணப்படலாம், அல்லது நன்மை செய்கிறதுல நம்ம சிறுமைப்பட்டு காணப்படலாம், அல்லது பலனாக இருக்கிறதுல நம்ம பலவீனம் உள்ளவர்களாக சிறுமைப்பட்டு காணப்படலாம். நிறைய விஷயத்தில் நம்ம சிறுமைப்பட்டவர்களாக நம்ம காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில் சொல்கிறார், சிறுமைப்பட தேவையில்லை, கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தவும் பெருமைப்படுத்தவும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது 2 உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று, மோவாப் தேசத்துக்கு பெத்லேகமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு ஒரு ஃபேமிலி போகிறாங்க. அவங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, இந்த இடத்த விட்டு நம்மளுடைய கிராமங்கள்லாம் பார்க்கலாம், நேரம் சரியில்லை,
இந்த இடத்துல இந்த வீட்டில் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, கரகம் சரியில்லை, இந்த வீட்டை விட்டு நாங்கள் வேறு வாடகை வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஒரு சில பேர் அப்படி வாடகையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த பெத்லகேம் இந்த இடத்த விட்டுட்டு மோவாப் தேசத்திற்கு ஒரு ஃபேமிலி போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே 2 ஆண் பிள்ளைகளையும் தன்னுடைய கணவரையும் இழுத்துக்கொண்டு அங்கே போகிறாங்க. இட்டுக்கொண்டு போகும்போது அங்கு அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி அங்கவே 2 ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணமும் செய்து கொடுத்து விடுகிறார்கள். திருமணம் செய்து கொடுத்தவுடன் அங்கேயே அந்த இடத்துல அந்த ஊர்லேயே மோவாப் தேசத்திலேயே தன்னுடைய கணவனை இழந்து போகிறார்கள். 2 பிள்ளைகளையும் இழந்து போகிறார்கள். இப்போ தனிமையில் தனித்து விடப்பட்டவர்களாக என்ன செய்கிறாங்க, மாமியாரும் 2 மருமகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த மாமியாரும் மருமகளும் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் மோவாப் தேசத்தில் விட்டுட்டு பெத்லகேம் நம்ம இடத்துக்கே என்ன செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி மோவாப் தேசத்துலேருந்து பெத்லகேமுக்கு வர நேரத்தில் தன்னுடைய மருமகள்களை பார்த்து நகோமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இனி நான் உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியாது, நான் இனி பிள்ளை பெற்றாலும் வளர்ந்து அதற்குள்ளே உங்களுக்கு வயசு போதாது திருமணம் பண்ணிக்கொள்ள, அதனால் உங்களுடைய தாய் வீட்டுக்கு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. அதில் 2 பேருக்கு ரூத்து ஒர்பால் அவங்க 2 பேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க நான் போயிடுறேன் அப்படின்னு நகோமியை முத்தமிட்டுட்டு போயிடுறாங்க. ஒருத்தவங்க இல்லை, நீங்கள் வணங்குற அந்த தெய்வம் என் தெய்வம், உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய வீடு என்னுடைய வீடுன்னு சொல்லி நகோமியை கூட என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து அவங்க வந்தவர்களாக காணப்படுறாங்க. அல்லேலூயா. இந்த உதாரணத்தை நான் ஏன் இந்த காலை வேளையில் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு எத்தனை சிரமைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஐயோ இந்த மோவாப் தேசத்தை விட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோமே அப்படின்னு சொல்கிற கவலைகள் இருக்கலாம். இல்லவே இல்லை. அவங்க எங்கே திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்களே அவர்களுக்கு தஞ்சமானவர்கள், அவர்களே அவர்களுக்கு அடைக்கலமானவர்கள். இந்த தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லி தன்னுடைய குடும்பத்தை அவங்க பராமரிக்கிறவர்களாக பாதுகாக்கிறவர்களாக தன்னுடைய மாமியார் கூட அவங்க வந்ததுனால அவர்களுக்கு அநேக பலன்களையும் நன்மைகளையும் ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ரூத் புஸ்தகத்தில் படிச்சிங்க அப்படின்னா அந்த சரித்திரத்தை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ரூத் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் நிறைவான பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரிடத்தில் வந்துவிட்டோம் என்று சொன்னால், எப்படி ஒரு குடும்பத்தில் திருமணம் ஆகி போய் அந்த குடும்பத்தை நம்ம பற்றி கொண்டு அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை நேசித்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை ரட்சித்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்களாக நம்ம வாழ்கிறோமோ, அதே மாதிரி கர்த்தரிடத்தில் நாம் வந்துவிட்டால், கர்த்தரோடு நம்ம ஐக்கியப்பட்டு விட்டால், கர்த்தரோடு நம் மணவாளனாகிய மணவாளனை நாம் தெரிந்து கொண்டு மணவாட்டியாக வாழ்ந்தோம் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், இப்படியாக நாம் காணப்பட வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும், கர்த்தரோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கும்போது என்னுடைய குடும்பம் என்னுடைய தேவன் அவர் என்னை எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார், என்னை பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் கண்ணீர் விட்டவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வியாதி படுக்கையில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் போராட்டத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம எப்படி ஒரு குடும்பத்தில் அங்கமாக இருக்கிறோமோ, ஒரு குடும்பத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோமோ, அந்த குடும்ப நபர்கள் எந்த சூழ்நிலையும் எனக்கு வந்தால் என்னுடைய கணவர் நான் கடன் வாங்கிவிட்டால் அந்த யார் தான் பொறுப்பு, கணவர் தான் பொறுப்பு. அல்லது எங்கள் குடும்பத்தில் ஒருவர் நான் இறந்தால் அவங்க என்ன செய்வாங்க, குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் பொறுப்பு, மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரே பொறுப்பானவர், கர்த்தரே நம்மளுடைய பாரங்களையும் கஷ்டங்களையும் நீக்குகிறவர். அதற்காக இந்த காலையில் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலை எந்த பாடுகள் வந்தாலும் எப்படி ஒரு திருமணத்தில் நாம் ஐக்கியப்பட்டு அங்கப்பட்டு நெருக்கமாக இருந்து அவர்களோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறோமோ, ஒரு குடும்பத்து உறவை அது எப்போ தான் முறியும், நாம் ஜீவன் போனால் தான் அந்த குடும்ப உறவுகள் முறியும். அதே மாதிரி தான் கிறிஸ்துவாகிய மணவாளனை நாம் ஏற்றுக்கொண்டு மணவாட்டியாக நாம் வாழும்போது கர்த்தரோடு நாம் எப்பொழுதும் நெருக்கம் உள்ளவர்களாக, வேதம் வாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, இன்னும் பல சூழ்நிலைகள் மத்தியில் அவரோடு அன்பு செலுத்துகிறவர்களாக, அவரோடு நாம் நெருங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். கர்த்தர் நம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். கர்த்தர் நம்மை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், எந்த சூழ்நிலையில் அவர் கைவிடாத தேவனாய் இருந்து நம்மை கடைசி வரையும் கைப்பிடித்து அவர் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சென்று நம்மை வாழ வைத்து அவர் பெருமை சேர்க்கிற அழகுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனை நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் அவரோடு நம்ம
எந்த பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, எந்த போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, அவரோடு நாம் சேர்ந்து வாழும்போது, அவரோடு நாம் நெருக்கமாக பழகும்போது, அவரோடு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி நாம் பிள்ளைகளோடு, கணவரோடு, மற்றவர்களோடு நாம் தினம் தினம் பேசுகிறோமோ அதுபோல் நாம் அவரோடு பேசும்போது அவர் நம்மோடு பேசி நமக்கு ஆறுதல் அளிக்கிறவராக, நம்மளுடைய எல்லா ஜெபத்தையும் கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆசீர்வாதம் உண்டு. சங்கீதம் 16:11. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். காணிக்கை பகுதிக்கு நிறைய செல்வோம். நாம் கரங்களில் இருக்கிற காணிக்கை கர்த்தருக்கு படைப்போம். ஃபேன் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன்.
சங்கீதங்களுக்காக காணிக்கைக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காணிக்க போட்ட பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஏசப்பா உன் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்குற சாமி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களையும் கரங்களையும் கத்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, மேல்மைப்படுத்துங்க, சாட்சியாக நிறுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காணிக்க போட்டியில் போட்டுக்கிற காணிக்க பகுதியை கரத்தில் ஒப்பு கொடுக்குற சாமி. காணிக்க போட்டியில் காணிக்க கத்தாவே நீங்கள் ஆசீர்வதித்து அப்பா மேல்மைப்படுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா முதல் மாதம் முதல் வாரம் ஆண்டவரே ஏசப்பா நீர் என்ன 8ஆம் மாதத்தில் நீர் பேச சித்தம் வைத்திருக்கோ சுவாமி. உங்களுடைய சித்தத்துப்படி எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் அதை கேட்குறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நீ நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். காரியங்களை தேவன் வாய்க்க செய்கிறவர். தேவன் நம்ம மத்தியில் நல்லா இருக்க இருமல்ல. சரி, கர்த்தர் அதில் சுகத்தை தருவாராக. ஆமென். கடந்த நாட்களில் நமக்கு எழுப்புதல் இரவு ஜெபம் நல்ல முறையில் நடந்தது. சிலர் வந்தாலும் தேவன் அதை அற்புதமாக நடக்க கிருபை செய்தார். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு விடுதலை ஆராதனை முகாம் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கணும். கூட்டங்களை நம்ம நடத்தி முடிப்பதற்கு தேவன் பலனை தர வேண்டும். ஆமென். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மழைக்காலங்களுக்குள்ளே நான் நம்முடைய சபை முன்னாடி இதெல்லாம் இந்த வேலைகள் செய்து முடிக்க தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்யணும். அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. ஏன்னா சர்ச்சில் எங்கே பார்த்தாலும் ஓட்டை ஒழுகுது. ஃபுல் மழை வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் நிற்க முடியாது, அந்தளவுக்கு ஓட்டை இருக்குது. ஸோ அதை அடைச்சி நல்ல முறையில் பண்ணணும். அதுக்காக அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட தேவன் உதவி செய்ய வேண்டும். தொடர்ந்து நமக்கு வருகிற கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். மக்கள் அதில் கலந்து கொள்ளணும். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதை தொடர்ந்து ஆமாம், இந்த காரியங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசு நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த 7 மாதம் நம்மளை அவர் நடத்தியிருக்கிறார். கடந்த மாதத்தில் வருஷத்தின் நடுவிலே காரியங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். தேவன் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பித்தார். தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஸோ இந்த மாதம் நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நம்ம இந்த நாளில் நமக்கு திருவிருந்த ஆராதனை இருக்குது. ஸோ அதுக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம அந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து வாக்கு கொடுக்குகிறார். ஆதியாகமம் 12:2 அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போம். இயேசுராஜா உம்முடைய நாமத்துக்காக மகிமை செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் நினைவில் வைத்து ஆண்டவரே நாங்கள் நாளில் அதை தியானிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட இடைபடுவீராக. பேசுகிற தேவன் நீர் ஆண்டவரே, நாங்கள் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை கொண்டு ஆண்டவரே நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வெறுமனே செல்லாதபடி உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்று ஆண்டவரே அதன் பிரகாரமாய் அவர்கள் நடந்து அதை சுதந்திரமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே நீர் அற்புதமான இந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபிக்கல் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் பேர் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை பார்த்து தான் அவர் சொல்றார்.
அது எந்த நிலைமையில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அந்த பட்டணத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது தேராகு என்கிற அந்த 31 வசனத்தை வாசிச்சுன்னா நமக்கு தெரியும். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியுமாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகு அங்கே என்ன பண்ணிட்டான்? மரித்து போய்விட்டான். ஆமென். இப்போ நீங்கள் நல்லா வாசிக்கணும். தேராகுக்கு பையன்தான் ஆபிரகாம். தேராகுக்கு பையன்தான் ஆபிரகாம். தேராகுடைய உள்ளத்தில் இந்த ஊர் என்கிற பட்டணம் நமக்கு தேவையில்லை, இந்த பட்டணத்திலேருந்து நம்ம எப்படி ஆகிலும் கானான் தேசத்துக்கு போகணும், புறப்படணும் அப்படின்ற எண்ணம் தேராகுக்குள்ளே இருந்த போதிலும், தேராகு அந்த திட்டத்தை தொடங்கின போதிலும், அந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துகிற அந்த நேரத்தில், அந்த நாட்களில் அந்த கால சூழ்நிலைகள் மாற்றமாக என்னன்னு தெரியல, வேதம் அதை எழுதலை. ஆனால் அவர்களுடைய பிரயாணம் என்ன பண்ணுச்சு? தடைப்பட்டு போயிருச்சு. நாம் கூட சில நேரம் பிரயாணங்கள் தடைப்படும் பொழுது என்ன பண்ணிடுவோம்? உட்காந்து ஐயோ இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா, கர்த்தர் சொல்லி தான் வந்தோமா, கர்த்தர் சொல்லாத வந்துட்டோமா, இப்படி பல கேள்விகள் என்ன பண்ணுவோம்? நம்ம யோசிப்போம். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் வந்தது. ஏன்னா திட்டங்களை தொடங்கினவர் யார்? அந்த திட்டங்கள் அந்த இருதயத்துக்குள்ளே, தேராகுடைய எண்ணத்துக்குள்ளே அவர் வைத்து விட்டார். ஆனால் அதை மீண்டும் அந்த மனிதன் இறந்ததுனால இப்போ மீண்டும் யாருக்கிட்ட திட்டங்களை சொல்லணும்? தன்னுடைய மகனுக்கிட்ட அந்த திட்டங்களை என்ன பண்ணணும்? கர்த்தர் சொல்லணும். இப்போது தேராகு கிட்ட ஆண்டவர் என்ன பேசினாரோ தெரியல, அவர் என்ன ஆயிட்டார்? மரித்து போயிட்டார். அந்த திட்டங்களெல்லாம் சரியான முறையில் வகுக்கப்படலை, அது வெளியில் வரலை. ஆனால் கர்த்தர் இப்போ யாரை நம்பியிருக்கிறார்? ஆபிரகாமை நம்பியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அவர் எங்கே கொண்டு போகணும்? கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகணும். நான் நினைக்கிறேன் இந்த சந்ததி எப்படி அந்த கல்தேயர் பட்டணம், இன்றைக்கு இருக்கிற கல்தேயர் பட்டணங்கிறது ஈரான். இன்னைக்கு இருக்கிற கல்தேயர் பட்டணம் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் இருக்கிற கல்தேயர் பட்டணம் என்பது ஈரான். இப்போது ஜெனரேஷன் எங்கே ஃபார்ம் ஆனது அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலில் தான் ஃபார்ம் ஆனது. அந்த இஸ்ரேல் மைய பகுதி, இந்த மைய பகுதியில் இருந்து தான், ஏனென்றால் ஏதேன் தோட்டம் அங்கே தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏதேன் தோட்டம் அங்கேருந்து தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றெல்லாம் என்ன பண்ணுறாங்க? சொல்லுகிறார்கள். அப்போது ஜனங்கள் அங்கேருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? புறப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ ஆதாம் முதற்கொண்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேராகு வரையிலும் ஜனங்கள் பற்பல பாஷையுடையவர்களாய் மாறி என்ன பண்ணாங்க? ஆங்காங்கே பிரிந்து போய்விட்டார்கள். ஆனால் இப்போ தேவனுடைய விருப்பம் என்னன்னா, அவர்கள் எங்கு பிரிந்து சென்றாலும் பிரிந்து சென்றடத்திலிருந்து அவர்களை கூட்டி மறுபடியும் தான் தெரிந்து கொண்ட தேசத்திலிருந்து அவர்கள் என்ன பண்ணணும்? வளர செய்யணும். புரியுதா உங்களுக்கு? தான் தெரிந்து கொண்ட தேசம். இப்போது தான் தெரிந்து கொண்ட மனிதன் எங்கே இருக்கிறாரு? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு. இப்போ அவனை என்ன பண்ணோம்? அன்னைக்கு ஃப்ளைட்லாம் கிடையாது, அன்னைக்கு ட்ராவல் வசதிலாம் கிடையாது. தான் தெரிந்து கொண்ட மனிதனை இப்போ மீண்டும் எங்கே கொண்டு வர வைக்கணும்? கானானுக்குள்ளே வர வைக்கணும். கானான் என்பது அது கர்த்தர் முன்குறித்த ஒரு தேசம். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்போது நீங்கள் நன்றாக வேதத்தில் வாசித்தீங்கன்னா இந்த நாட்களில் 1900 வருடம் இல்லாத ஒரு தேசம் மீண்டும் இன்னைக்கு உருவாயிருக்கு. நீங்கள் அதை பைபிளில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சகரியா அதை அருமையாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். எங்கெல்லாம் நீங்கள் துரத்தடிக்கப்பட்டீங்களோ அங்கிருந்தெல்லாம் உங்களை என்ன பண்ணுவேன்? கூட்டி சேர்ப்பேன். அப்போ தேவ சித்தம் என்னன்னா, நாம் எந்த இடத்துல சதிரி இருந்தாலும் நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே வைத்து தான் நம்மளை தேவன் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, நம்ம புரிந்து கொள்வதில்லை. நம்ம நினைக்கிறோம் நமக்கு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். ஏன் என்னுடைய ஒய்ஃபே சொல்லுவாள், நான் அரியலூர் மாவட்டத்திலே வரக்கூடாதுன்னு நினச்சேன், இந்த அரியலூர் மாவட்டமே எனக்கு பிடிக்கலான்னு நினச்சேன். அங்கே போய் இது என்ன ஒரு மாவட்டம், ஒரு சுத்த ட்ரையான மாவட்டம். ஏன்னா அவங்க ராஜஸ்தானில் இருந்தனால அப்படி சொல்கிறாங்களாம். அப்போது யோசித்து பாருங்கள். ஏன்னா நான் அது ஒரு இதாக சொல்லலை, நான் ஒரு 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 விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அப்போது என்னென்னா, கர்த்தர் உங்களை எங்கே வைக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கிறாரோ அங்கே வச்சு தான் உங்களை என்ன பண்ணுவார்? அவர் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாவட்டமே வேண்டாம், இந்த அரியலூர் மாவட்டமே வேண்டாம். இந்த அரியலூர் ஊழியர்கள் பொதுவாக ஒரு மாவட்டத்துக்குள்ளே வரணும், அரியலூர் மாவட்டத்தை சூஸ் பண்ணால் கண்டிப்பாக 100க்கு 100 சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது ரொம்ப ட்ரையான மாவட்டம், அங்கே ஆத்து மக்களே வராது.
கிறிஸ்டியன்ஸே பெயர் கிறிஸ்தவம் கூட கிடையாது. இப்படி பல்வேறு காரணங்கள் என்ன பண்ணுவாங்க, அடுக்கி கொண்டே போவார்கள். ஆனால் அந்த மாவட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி 1000 பேருக்கு சமம். ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? ஒரு போதகருடைய சபையில் நான் 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 பேருக்கு சமமான சபை அது. ஏன் தெரியுமா? 10,000 பேருக்கு மத்தியில் பேசக்கூடிய போதகர்கள் அதே டைமிங் தான் எடுத்து பேசுகிறாங்க. அதே இடத்துல அதே டைமிங்கில் தான் இங்கே இருக்கிற போதகர்கள் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறார்கள். தேவனுக்கு செய்கிற ஊழியங்கள் எல்லாமே சரியான விகிதத்தில் அமைந்தது ஒன்று தான். அப்போ 10,000 பேரும் பரலோகத்துக்கு போவாங்களான்னு தெரியாது. ஆனால் 10 பேரை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக பரலோகத்தில் கொண்டு போயிடலாம். சதவிகிதத்தின் அடிப்படையில் நம்ம தான் டாப் லெவலில் இருப்போம். ஆமென். 6 சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் எடுக்கிறான். 6 சப்ஜெக்டில் அவன் என்ன பண்ணுறான், ஒரு 4 சப்ஜெக்டில் மட்டும் நல்ல மார்க் ஹை லெவலில் எடுத்துடுறான். 2 சப்ஜெக்டில் மார்க் அவனுக்கு குறைஞ்சிருச்சு. அப்போது 6 சப்ஜெக்டில் ஈக்குவலாக மார்க் எடுத்தவனை காட்டிலும் 4 சப்ஜெக்டில் மார்க் அதிகமாக எடுத்தவன் தான் என்ன பண்ணுறான், பர்சன்டேஜில் அதிகமாக வரான். அப்போ தேவன் அப்படி தான் பார்க்குறாரு. பரலோகத்தில் அவர் பர்சன்டேஜ் தான், ஒரு சதவீதம் எவ்வளோ அதை தான் ஆண்டவர் பார்க்குறார். எந்த அளவுக்கு நீ ஊழியம் செஞ்சுருக்கிற, எந்த அளவுக்கு நீ ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற, எந்த அளவுக்கு நீ ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்திருக்கிற, எந்த அளவுக்கு நீ மக்களுக்கு நீ ஃபேவரட்டாக கர்த்தருடைய வசனத்தை எடுத்து சொல்லியிருக்கிற, இதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ பாருங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடை ஏற்பட்டாலும் கர்த்தர் இப்போ யாரை சூஸ் பண்ணுறாரு, ஆபிரகாமை சூஸ் பண்ணுறாரு. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நான் சொல்கிறேன், அந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை அவர் சூஸ் பண்ணுறாரு. இந்த மாதம் வாக்குத்தத்தம் வசனம் என்னன்னா, ஆண்டவர் உங்கள் பேரை என்ன பண்ண போகிறாரு, பெருமைப்படுத்த போகிறார். ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். அப்போது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. ஆண்டவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார்னா, நீங்கள் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், உங்கள் பேரை பெருமைப்படுத்த மாட்டார். எல்லா சூழல்களையும் தேவனை நீங்கள் 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 தக்க வைத்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க வேண்டும். தேவனை நீங்கள் உங்கள் சார்பாக உங்களுடைய இருதயத்தில் அவருடைய வசனத்தை நீங்கள் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நான் சொல்கிறேன், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா, ஆபிரகாம் நடந்த விஷயங்கள் இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா கட்டாயம் அவன் நிலைச்சு நிற்கவே மாட்டாங்க. உண்மையாக நான் சொல்கிறேன். நானே என்னையை எடுத்துக்கொள்ளுவேன். ஊழியம் கண்டிப்பாக வெளுத்து வாங்கிரும், போயிருக்கும், ஊழியமே இல்லைன்னு போயிருக்கும். ஏன் சொல்லணும், அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஈசாக்குக்கு பலி செலுத்த போகிற காரியத்தினால, பலி செலுத்தினால அந்த ஏன்னா அந்த ஈசாக்கு பலி செலுத்த வேண்டும் என்று யார் சொன்னா, கர்த்தர் தான் சொன்னார். நான் சொல்ல, அந்த சின்ன விஷயத்தில் அவங்க குடும்பத்தில் பிரிஞ்சவங்க அதுக்கு பிறகு கடைசி வரை ஒன்றும் சேரல. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் வேதத்தின் ரகசியம். அந்த பலி செலுத்துகிற விஷயத்தில் நான் சொல்கிறேன், ஒரு பக்கம் தாய் எப்படியா என் மகனை நீ பலி செலுத்த போகலான்ங்கிற தாயின் உணர்வு கொண்டவளாக இருக்கிறாள். ஒரு பக்கம் சொன்னவர் யாரு? கர்த்தர். ஆபிரகாம்கிட்ட சொன்னவர் கர்த்தர். அவர் என்னை ஊருங்கிற பட்டணத்திலேருந்து என்னை அழைச்சி வந்து என்னை ஆசீர்வதித்து இந்த இடத்துல உயர்த்தி அவர் என்னை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலெல்லாம் பார்த்து ஆபிரகாம் முகமுகமாக தேவனை தரிசித்து இப்போ கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன போது ஆபிரகாமுக்கு மீற முடியல, ஆபிரகாமுக்கு மறுக்க முடியல. அந்த காரியத்தை அவன் செய்ய துணிகிறான். நான் நினைச்சு பார்க்குறேன், ஒருவேளை ஆபிரகாமும் அவருடைய மனைவியும் உட்காந்து பேசி, அம்மா விசுவாசத்துக்குள்ள அவங்க 2 பேரும் வளர்ந்துருந்தாங்கன்னா, ஆபிரகாம் வளர்ந்துருந்தார், சாரால் விசுவாசத்துக்குள்ள வளர்ந்துருந்தார் என்று சொன்னால் கட்டாயம் அவன் என்ன பண்ணியிருப்பா, கர்த்தர் இது எல்லாவற்றையும் மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டிருப்பாள். ஒரே ஒரு இன்சிடென்ட், நீ கிழவியா இருந்தப்போ தான் என்ன பண்ண, குழந்தைய பெத்த. அப்போ அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள வந்திருக்கணும்ல. நான் கிழவியா இருந்தப்போ தான் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஏன் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று, அந்த சூழலை தான் என்ன பண்ணார், கர்த்தர் குழந்தைய உனக்கு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் அந்த சமயத்தை நினச்சி பார்த்துருந்தா கூட சாராளுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னால், இந்த ஒரு விஷயத்தின் நிமித்தம் அவங்க குடும்பங்களில் ஒரு பிளவு ஏற்பட்டது. அதற்கு பிறகு மரணம் வரையிலும் சாராள் ஆபிரகாமோட இருந்ததாக வேதம் எழுதப்படலை. யோசித்து பாருங்க, எல்லாம் எதற்காக? தேவனுடைய வார்த்தைகளுக்காக. அப்போ உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தேவன் நம்முடைய பேரை பெருமைப்படுத்தணும்னு சொன்னா, கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நின்று வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்குள்ள என்ன பண்ணும், பேசப்படும். இன்னைக்கு அநேக மக்களுக்குள்ள உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை என்ன பண்ணணும், பேசப்படணும். இன்னைக்கு ஆண்டவர் அதை விரும்புறார், என் வாழ்க்கை பேசப்படணும். என்ன சொல்றேன், கிறிஸ்துவுக்காக நீங்க வைராக்கியமா நின்று பாருங்களேன்,
உங்களை கொண்டு மக்கள் பேசுவாங்க. ஆமென். நீங்கள் நின்று பாருங்க, வைராக்கியத்தோடு நின்று பாருங்க, சவாலாக நின்று பாருங்க. என் ஆண்டவர் சொல்லிட்டார் ஐயா, என் கர்த்தர் சொல்லிட்டார், இதன் பிரகாரம் நான் ஒன்று கூட என்ன பண்ண மாட்டேன், பிசக்க மாட்டேன். என் வழியில் என்ன பண்ணாது, நான் சேஞ்சஸ் பண்ண மாட்டேன். அவர் சொன்னாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். நீங்கள் நின்று பாருங்களேன், கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் வாசித்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். தேராகுடைய திட்டங்கள் பாதியில் நின்று போனாலும் இப்போ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் உனக்கு சொல்லுகிற தேசத்துக்கு நீ என்ன பண்ணு, வான்னு சொல்கிறார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா, நான் உன்னை அங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியை ஆக்கி உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். நான் சொல்கிறேன், இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் தேவனுக்கும் அவருக்கும் எத்தனை இடத்துல போராட்டங்கள் உண்டு என்பதை பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆபிரகாம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டுட்டார், பெரிய மனுஷனாயிட்டார், பெரிய ஐஸ்வர்யவான். அவர் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யவானுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான், பணத்துக்கு பஞ்சம் இல்லை, ஏராளமான ஆடு மாடுகள், ஏராளமான ஒட்டகங்கள், கழுதைகள். பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் என்ன ஆகுது, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை இல்லை, ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை உண்டாகுது. என்ன பிரச்சனை தெரியுமா, ரெண்டு மந்தைகளும் ஒருமித்து இருக்கிறதை பூமி என்ன பண்ணலையா, தாங்கிக் கொள்ள முடியலையா. அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்களா, ரெண்டு மந்தைகளும் ஒருமித்து இருக்கிறதுனால பூமியே தாங்க முடியலையா, அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள். உடனே அவங்க மேய்ப்பொருளுக்குள்ள என்ன ஆகுது, பிரச்சனை உருவாகுது. யாருடைய மேய்ப்பொருள், ஆபிரகாமுடைய மேய்ப்பொருளுக்கும் லோத்துடைய மேய்ப்பொருளுக்கும் என்ன பண்ணுது, பிரச்சனை ஆகுது. உடனே ஆபிரகாமும் லோத்தும் உட்காந்து பேசுகிறாங்க, எப்பா நம்ம 2 பேரும் சொந்தக்காரவங்க, நம்ம ஒரு முடிவு எடுப்போம். நீ கிழக்க போனா நான் வடக்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன். இப்படி என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க ஒரு உடன்படிக்கையை பேசிக்கொள்ளுகிறார்கள். அந்த அளவுக்கு தேவன் ஆபிரகாம் என்ன பண்ணினார், ஆசீர்வதித்தார். ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 ஆபிரகாம் செவி கொடுத்ததனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை என் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். பைபிளில் யாரையுமே அவர் என்ன பண்ணல, அப்படி சொல்லலை. நான் சொல்கிறேன், உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? நம்மளால நண்பனை நம்பாத அப்படிங்கிற அளவில் நம்ம நிற்கிறோம். ஆமென். யாரை நம்பினாலும் நம்பு, நண்பனை மட்டும் என்ன பண்ணிடாத. நான் நிறைய ஆட்டோவுடைய பின்னாடி வசனம்லாம் பார்த்துருக்கேன், நண்பனை நண்பாதே அப்படிலாம் போட்டிருப்பாங்க. பாவம், அவன் எந்த நண்பனால ஏமாற்றப்பட்டான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் என் சிநேகிதனாய் இருக்கிறான். நண்பன், ஹீஸ் அ ஃப்ரெண்ட் டு த லார்ட். ஆபிரகாமுக்கு அவன் நண்பன். யோசித்து பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்யும் காரியத்தை ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ. லோத்து இப்போ அழிக்க போறாரு, லோத்து இருக்கிற அந்த தேசத்தை, நினைவே பட்டணத்தை அழிக்க போறாரு. அந்த நினைவே பட்டணத்தில் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன் இருக்கிறான் லோத்து, அவன் குடும்பம் இருக்குது. இப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு, எப்படியாவது லோத்தை என்ன பண்ணணும், காப்பாற்றி ஆகணும், இந்த திட்டத்தை மறைக்கக்கூடாது. இப்போ உடனே இம்மிடியட்டாக ஆபிரகாம்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் செய்வதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆபிரகாமும் த குட் ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆபிரகாமுக்குள்ள அவ்வளோ ஒரு நல்ல தொடர்பு, ஒரு லிங்க். யோசித்து பாருங்க, ஏன் ஆண்டவர் ஆபிரகாமோட பேரை பெருமைப்படுத்தினார்னா இதுதான் காரணம். என்ன காரணம், தன்னுடைய சொந்த மகன் என்று பாராமல் தன்னுடைய ஒரே வாரிசு, கர்த்தர் சொன்னார், இவனை கொண்டுதான் நான் என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா தெளிவாக சொல்லிட்டாரு, நீ நினைக்கிற மாதிரி இஸ்மவேல் சந்தையிலேருந்து உன் சந்ததி என்ன பண்ணாது, வளராதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, இஸ்மவேல் சந்ததி உன் சந்ததி கிடையாது, உன் கற்பிறப்பிலேருந்து வரக்கூடிய சந்ததி தான் பெரிய சந்ததின்னு என்ன பண்ணிட்டாரு, ஓப்பனாக சொல்லிட்டார். ஆனால் சொன்னதுக்கு பிறகும் இதெல்லாம் நடக்கும்போது ஆபிரகாம் என்ன சிந்திச்சிருப்பாரு, கற்பனை பண்ணி பாருங்க, என்ன சிந்திச்சிருப்பாரு. ரொம்ப ஆண்டவரே, அதனால தான் சொல்லும் போதே சொல்றார், உன் ஒரே குமாரனும் உன் ஏக சுதனும், அப்படியே புள்ளி வச்சு பேசுறாரு கர்த்தர் அந்த இடத்துல. நீ என்ன பண்ண, எனக்காக பலி கொடுன்றார் ஆண்டவர். இதை சொன்னதற்காகவே ஆபிரகாம் அந்த காரியத்தை செய்ய துணிந்தான். ஆனால் தேவன் ஆபிரகாம் விசுவாசித்தது போலவே ஆபிரகாம் தன் குமாரன் என்ன பண்ணினான், மீட்டு கொண்டான். ஆமேன்.
அப்போ யோசித்து பாருங்க, அவர் தேவனுக்கு ரொம்ப பயந்த ஒரு மனிதன். எதுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்காக. அவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண மாட்டார், ஆபிரகாம் மீற மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் என்ன பண்ணுவார், அவர் செய்யக்கூடிய மனிதனாக இருப்பார். நீங்கள் அந்த மனநிலையை நீங்கள் கிரகிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் பேசும்பொழுதே என்ன பண்ணலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம், இவர் இப்படி தான் இருப்பார். அவங்கள ஆளெல்லாம் பார்க்க வேண்டாம், அவங்க பேச்சை வச்சு என்ன பண்ணிடலாம், புரிந்து கொள்ளலாம். இவர் இப்படி இருப்பார், இவர் இந்த மாதிரி தான் செய்வார், இவர் இதெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி. எங்கள் மனைவி சூப்பராக கண்டுபிடிச்சிருவாங்க, பேச்சை வச்சு இவர் இப்படி தான் இருப்பார்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் நமக்கு ஆண்களுக்கு சில பகுத்து அறிகிற அறிவு சில நேரம் என்ன பண்ணாது, நம்ம எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிடுவோம். ஆனால் பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, டக்குன்னு சிலரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த இடத்துல அவங்களுடைய மனநிலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆபிரகாமுடைய அந்த அந்த ரிலேஷன்ஷிப் என்பது, ஆபிரகாம் தேவனோடு வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த பாசம் கர்த்தருக்கு மேலானதாக பார்க்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போது ஆபிரகாமை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு, உன் பேர் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ இந்த திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்தேரு பட்டணத்துலேருந்து அவங்க புறப்பட்டு வந்தாங்க. அவங்க ஒரு இடத்துல, அந்த இடம் கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு, ஊர் என்கிற கல்தேரு பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அதற்கு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து திட்டங்களை சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள், கானான் தேசத்துக்கு வருகிறார்கள். கானான் தேசத்துக்குள்ளே வந்தவுடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்கெல்லாம் போனியோ, எங்கெல்லாம் கால் மிதிச்சியோ, அதெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ணேன், சொந்தமாய் கொடுத்தேன். எங்கெல்லாம் நீ போனேன். நான் சொல்கிறேன், ஆபிரகாமுடைய தொழில் என்ன தெரியுமா, ஆடு மேய்க்கிற தொழில், ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழில். நான் சொல்கிறேன், அவர் ஒரே இடத்துல இருந்து ஆடுகளை மேய்ச்சிருப்பாரா? ஆடு புல்லுகளை எங்கே மேயும், ஆடுகளுக்கு தண்ணீர் எங்கே இருக்கும், ஆடுகள் இந்த இடத்துல போன நல்ல தீவனத்தை திங்கலாம், அதெல்லாவற்றையும் ஆபிரகாம் தெரிந்து கொண்டு அந்த தேசத்தை சுற்றிலும் அவர் படையெடுத்தது போல அவர் பிரயாணமாய் போய் அங்கங்கே கூடாரங்களை போட்டு அவர் ஆடுகளை மேய்த்தார். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியாது, ஒரு நாள் அது தன்னுடைய சொந்த தேசமாக மாறும் என்று சொல்லி வாக்கு பண்ணினாரே தவிர, ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு, நீ கால் மிதித்த தேசம்லாம் உனக்கு என்ன பண்ணிட்டேன், நான் சொந்தமாக கொடுத்துட்டேப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கு பாருங்க, அந்த தேசம் எவ்வளவு கம்பீரமான ஒரு தேசமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊர் என்கிற கல்தேரு பட்டணத்திலேருந்து ஆபிரகாம் அழைத்து வந்து அந்த தேசத்தில் அமர வைத்து, அந்த தேசத்தில் ஒரு மனுஷனை கொண்டு, ஒரே ஒரு ஈசாக்கை கொண்டு, அந்த ஈசாக்கை கொண்டு அந்த தேசத்தை என்ன பண்ணார், ஆசீர்வதித்து யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தார். ஈசாக்கு, யாக்கோபு, அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சந்ததி பயங்கரமாக பெருகுது. 12 பேர் கொண்ட அந்த சந்ததி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தேசமாக இருக்கிறது, உலகத்துக்கே ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, ஆபிரகாம் கீழ்ப்படிதல் தான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இன்னைய வரைக்கும் ஆபிரகாம் பேர் என்ன பண்ணுறாரு, பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தனால தான் இன்னைக்கு ஒரு தேசமே எழும்பி இருக்கிறது, ஒரு தேசமே இன்னைக்கு சிம்ம சொப்பனமாக உலகத்துக்கு நிற்கிறது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், உங்கள் பேரை என்ன பண்ணுறார் ஆண்டவர், பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஒரு நாட்களில் ஒரு நாள் நான் அந்த இதை எழுதியிருக்கிறேன், 2015 கர்த்தர் எனக்கு கூட பேசின வார்த்தைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு 6 வார்த்தைகளை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த 6 வார்த்தையில் ஒரு வார்த்தை இந்த வார்த்தை, உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். அப்போ நான் ஆரம்ப நாட்களில் ஊழியம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பொருளாதார நெருக்கடி, ரொம்ப நெருக்கமான சூழலாக இருக்கும். அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே என் பேரை பெருமைப்படுத்துவேன்னு நீங்கள் சொன்னீங்களே, ஆனால் ஒன்றுமே இல்லையே, நான் ஒரு மூலையில் இருக்கிறேனே, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்போது 2017 நினைக்கிறேன், நம்ம சபையில் என்னாச்சு, திருடு போயிடுச்சு. திருடு போயிட்டு அது எல்லா மாவட்டத்துக்கு பாஸ்டர்ஸ்களுக்கும் என்னாச்சு, அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த காரியத்துக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச பொழுது நமக்கு கர்த்தர் அந்த பொருட்களை மீண்டும் என்ன பண்ணார், அவர் அதை கிடைக்க உதவி செய்தார். அப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது நிறைய பேர் அது எப்படின்னா, ஓட்டக்கோயில் பாஸ்டர் கிங்ஸ்லி அப்படின்னு, அந்த திருடு போணுச்சு அந்த பாஸ்டரா, திருடு போணுச்சு அந்த பாஸ்டர் அப்படின்னாங்களாம்.
அப்போ நிறைய பேர் இதை என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஆண்டவரே நான் கேட்டேன், ஆண்டவரே இதுதான் என் பேரை பெருமைப்படுத்துகிற விஷயமா? ஒரு திருடு மூலமாக நான் பெருமைப்படணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அப்போ யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் என்ன பண்ணாது, உன் பேரை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அப்போது ஒரு நாள் ஒரு ஊழியர் கூடுகையில் நான் போகிறேன். அந்த போதர் இருக்கிற இடம் புதுக்கோட்டை. அப்போ அந்த ஊழியர் கூடுகையில் நான் நிற்கும்பொழுது சாப்பாடு டைமு, மதிய லஞ்ச் டைமு. அப்போ அந்த லஞ்ச் டைமில் எல்லாரும் தட்டை எடுத்துகிட்டு லைனில் தான் நிற்கணும். அப்போ க்யூவில் நாங்கள் நிற்கும் பொழுது எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு போதகர், எனக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு, அதுக்கு முன்னாடி ஒரு போதகர் நிற்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஓட்டக்கோயிலில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாராம் அரியலூர் மாவட்டத்தில். அந்த பாஸ்டருடைய சபையில் ஏராளமான பொருட்கள் திருடு போயிருச்சான். ஆனால் திருடு போனாலும் அந்த அந்த ஊழியர் அந்த இடத்துல தான் நின்று வைராக்கியமாக நின்று அந்த இடத்துல அவர்கள் ஊழியர் செய்கிறாரலாம். அவர் பேர் கூட அந்த பாஸ்டர் பேர் தெரில, அந்த பாஸ்டரை குறித்து நிறையா சாட்சிகள் சொன்னாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு. நான் இதெல்லாம் கேட்கும்போது இது யாரடா இவர் பேசுகிறார், நம்ம தானே ஓட்டக்கோயிலில் திருடு போணுச்சு, கோயிலில் திருடு போணுச்சு, கீபோர்டுன்னார் அவர். எனக்கு இந்த அடையாளம் அவர் என்ன பண்ணார் சொன்னார். அப்போ நான் உடனே சொன்னேன், பாஸ்டர் அந்த பாஸ்டர் நான் தான் அப்படின்னார். அவருக்கு பயங்கர ஷாக். ஐயோ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு உடனே பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதுக்கு பிறகு அந்த பாஸ்டர் இயேசு வழி ஸ்தாபனத்தில் ஒரு ஊழியராக இன்றைக்கு நியமிக்கப்பட்டு கடந்த நாட்களில் அவர் தான் ஊழியர் கூடுகைக்கு செய்து கொடுக்க வந்தார். அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன்னா இதுதான் சாட்சி. ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சாட்சி. அப்போது இன்றைக்கி நாம் தேவனுக்கு முன்பாக எந்த அளவுக்கு நாம் வைராக்கியமாக நிற்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய பேரை என்ன பண்ணுறார் ஆண்டவர், அவர் பேச வைக்கிறார். அந்த பேர் அன்னைக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, உயர்த்த வைக்கிறார். பாருங்கள், சாது சுந்தர் சிங் என்கிற மனிதர், அவர் வாழ்ந்த நாட்களில் எந்த மீடியாவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவர் பேரை நம்ம என்ன பண்ணுறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அவர் பேரும் சாது தான். அவர் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். எத்தனையோ மிஷினரி மாரில் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். வில்லியம் கேரி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். ஊழியத்திற்காக வந்து வெளிநாடுகள்லேருந்து இந்திய தேசத்துக்குள்ளே வந்து தன்னுடைய மனைவி பைத்தியமானாங்க. தெரியுமா உங்களுக்கு? பைத்தியமாயிட்டாங்க. தன்னுடைய பிள்ளை மரித்து போயிட்டு அடக்கம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை. ஏன்னா தீண்டத்தகாதவர்கள் இந்த நாட்களில் வியாதியில் மரித்து போயிடுச்சு தன்னுடைய பிள்ளை. தன்னுடைய பிள்ளையை எடுத்து அவரே எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணாராம், அடக்கம் பண்ணினாராம். பயங்கரமான ஊழியத்தில் மிகுந்த சிரமத்தை அவர்கள் சந்தித்தார்களாம். பயங்கர சிரமத்தை சந்தித்தார்களாம். அவங்க மனைவி நோய்வாய்ப்பட்டு பைத்தியமாயிட்டாங்களாம். ஆனாலும் அவர் என்ன பண்ணலை, அந்த ஊழியத்தை நிப்பாட்டலை. தனக்கு தெரிந்த வேலையை அவர் செய்து கொண்டு ஒரு கம்பெனி வரும். இன்னைக்கு எத்தனையோ காலேஜஸ், இன்னைக்கு எத்தனையோ சராமிக் யூனிவர்சிட்டி, அது அவர் உருவாக்குன யூனிவர்சிட்டி. இன்னைக்கு எத்தனையோ ஸ்டூடெண்ட் அதில் படிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஏன் தெரியுமா, இன்றைக்கி ஏன் நம்ம அவர் பேரை பேசுகிறோம் தெரியுமா? அவர் தேவனுக்கு முன்பாக நின்ற வைராக்கியம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். சும்மா ஆண்டவர் நம்ம பேரை என்ன பண்ணிட மாட்டார், பெருமைப்படுத்த மாட்டார். அதுக்கு ஒரு வேல்யூவை நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுக்கு ஒரு கிரயத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். அவர் நம்ம அழைத்த அழைப்புக்கு ஒரு கிரயத்தை ஆண்டவருக்கு நம்ம செலுத்தணும். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார், எந்த அளவுக்கு. தன்னுடைய செல்வங்களினால அவன் அநேகருக்கு அறியப்பட்டான், தன்னுடைய ஆஸ்திகளினால அநேகருக்கு அறியப்பட்டான். நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 24ஆம் அதிகாரத்தில் ஈசாக்குக்கு பெண் தேடும் பொழுது அந்த ரெபெக்கா வீட்டில் அந்த இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். ரெபெக்கா வீட்டில் யார் சொல்கிறா, எலையேசர்ங்கிற ஊழியக்காரன் சொல்லுகிறான். அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்க. 31ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். 24:31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீ வெளியே நிற்பானே, உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும்
ஆயத்தம் பண்ணிருக்கிறேன் என்றான். அப்போ இந்த மனுஷர்களை அவன் பார்த்த உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெபெக்காளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த கேடகங்களும் வளையல்களும் தங்கத்தினாலான வளையல் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 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 எலேசர் ஊழியக்காரன் கொண்டு போய் போட்டிருப்பார். இதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர ஆச்சரியம். என்னடா ஒரு ஒட்டகங்களுக்கு தண்ணி ஊற்றி கொடுத்ததுக்கு இவ்வளோ பெரிய வெகுமானமாடா அப்படின்னு நமக்கு சிந்திக்க தோணுதில்ல. ஒரு ஒட்டகத்துக்கு தண்ணி வார்த்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அது தெய்வ சித்தத்தின்படி செய்தது தான் டாப்பு. அல்லேலூயா. அவன் என்ன பொருத்தனை பண்ணுறான், என்னையும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்து இந்த காரியத்தை யார் செய்கிற, எந்த பெண் செய்கிறாளோ அந்த பெண்ணு தான் என் எஜமானனுக்கு நீர் நியமித்த பெண். அதுதான் அவனுடைய தரிசனம், அவன் வேண்டிக் கொண்ட வேண்டுதல். அப்போ இதை செஞ்ச உடனே அவளுக்கு கிடைச்ச வெகுமானம் என்ன, ஏராளமான தங்க வளையல் கடகங்களை அந்த பெண் அப்படியே எடுத்து கொடுத்துட்டார். சந்தோஷம் எலேசருக்கு. என்ன சந்தோஷம், தேவன் என் வழிகளை என்ன பண்ணிட்டார், உறுதிப்படுத்தி விட்டாரோ என்று சொல்லி அவன் தன் மனதில் வைத்து கொண்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, 34 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரியையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு பிளஸ்ஸிங் மேன் பாருங்க, ஆபிரகாமுடைய அந்த பிளஸ்ஸிங். அப்போ அந்த அளவுக்கு அவரை தேவன் செல்வ சீமானா என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த உயர்வெல்லாம் கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியும் போது தன்னால வரும். நம்ம வாழ்க்கையில் ஏன் உயர்வு வரலன்னா, நம்ம பல இடங்கள்ல என்ன பண்ணிடுறோம், தேவனை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வெளிப்படுத்தாமல் விட்டுடுறோம். அன்றைக்கி நிறைய இடத்துல நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்கிற இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம நிற்காம விட்டுடுறோம். அப்போ ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், ஒரு 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 எஜமானுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க, அந்த மாதம் உங்கள் எஜமான் எதிர்பார்த்ததை விட ஒரு மடங்கு கூடுதலாக நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்க. அந்த எஜமான் உங்களை சும்மா விட்டுருவாரா? எப்பா வாப்பா, நீ இந்த மாதம் எனக்கு என்ன பண்ணியிருக்கிற, நல்ல செஞ்சிருக்கிற. உண்மையான எஜமானை பற்றி நான் பேசுகிறேன், பொய்யான எஜமான்லாம் நிறைய பேர் இருக்கிறான். அப்போ உண்மையான எஜமான் என்ன பண்ணுவான், வாப்பா நீ செஞ்சிருக்கிற, எந்த அவன் சம்பளத்தில் ஒரு 500 ரூபாய் சேர்த்து எடுத்துக்கன்னு சொல்லி கட்டாயம் கொடுப்பான். அல்லேலூயா. அதே போல தான் கர்த்தர். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வைராக்கியமாக நிற்கிறீங்களோ, இந்த பூமியிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பரலோகத்திலையும் உங்கள் தலையில் ஒரு கிரீடம் பதிக்கப்படும். ஆமென். உங்கள் கிரீடத்தில் ஒரு முத்து பதிக்கப்படும். நான் சொல்ல, நீங்கள் செய்கிற நன்மைகளுக்கு தக்கதாய் உங்கள் வாழ்க்கை அங்கே மேன்மைப்படும். ஆமென். ஏன்னா பவுல் சொல்கிறான், சூரியனுக்குள்ள மகிமை வேறு, சந்திரனுக்குள்ள மகிமை வேறு. நான் சொல்ல, இதெல்லாம் பெருமைப்படுத்துகிற, கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும்னு சொன்னால் உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கணும். தேவனுக்குள்ள நீங்கள் ஒரு பக்தி வைராக்கியத்தோடு என்ன பண்ணணும், வாழணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ பாருங்க, இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், தன்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த ஆபிரகாம் எந்த சூழல்லையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்திலிருந்து என்ன பண்ணல, விலகி போகலை. அல்லேலூயா. விலகி போகலை. இப்போ கடைசி நாளில் ஒரு ஆபிரகாம் வந்து நிற்கும் பொழுது தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. 23ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில், சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால், இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் கிரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். இப்போ எங்கே இறக்குறாங்க, கிரியாத் அர்பாவில் இறக்குறாங்க. இப்போ ஆபிரகாம் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் இந்த வசனத்தை நல்லா வாசிக்கணும். ஆபிரகாம் வந்து சாராளுக்கு புலம்பி அழுதான். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் கேம் டு மோன் ஆஃப் ஃபார் ஷாரோன். ஆபிரகாம் வந்து என்ன பண்ணார், அப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஐக்கியம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரிஞ்சிருக்கிறாங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன்னா, அப்போ இது எதனாலன்னா ஈசாக்கு பலி கொடுக்க விஷயத்தில். அப்போ இந்த விஷயத்தில் இப்போ ஆபிரகாம் எங்கே போய் நிற்கிறார், இன்னொரு இடத்துல போய் நிற்கிறார். அவர் இடத்துல இல்லை, கானானில் இல்லை, இன்னொரு தேசம். அதாவது அந்த இடத்துல ஒரு பக்கத்து ஊராக கூட இருக்கலாம், அல்லது கொஞ்சம் தள்ளி கூட இருக்கலாம்.
இப்போ அவர் ஊருக்கு தான் ஆபிரகாம் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அடுத்த ஊரில் போய் அப்படி இருக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிற, உன் பேரை பெருமைப்படுத்துவோன்னு சொல்லியிருக்கிறார். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்துச்சான்னா ஏகப்பட்ட முறை நடந்துச்சு. இன்னை வரைக்கும் ஆபிரகாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், பேரை பெருமைப்படுத்தலாம். நான் சொல்கிறேன், வரலாறு நம்மளை குறித்து பேசணும்னு சொன்னால் உன் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக வரலாக மாறணும். அல்லேலூயா. சொல்கிறேன், அது நடக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக மாறணும். இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அதை தான் என் பையன் என்ன பண்ணுவான், ஃபாலோ பண்ணுவான். இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறேன், விதைச்சிருக்கிறேன். அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான், என்ன விதைக்கணும்னா நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத அவன் பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்கள், நாம் என்ன செய்கிறோமோ நம்முடைய சந்ததிகளுக்கு அதை சொல்லி கொடுக்குறோன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமோ விசுவாச வாழ்க்கையில். இன்றைக்கி கூட என் பிள்ளைகள் ஏதாவது கேட்டாங்கன்னு சொன்னால் முதல்ல ஜோம் பண்ணுங்க. பேனா வேணும், பென்சில் வேணும்னா கூட என்ன பண்ணு, ஜோம் பண்ணு. ஜெபத்தினால் வருவது அல்லாமல் வேறு எந்த விதத்தில் வந்தாலும் அது என்ன, சாபமான ஒன்று. எல்லா காரியத்தையும் தெய்வ சமூகத்தில் அவர்கள் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். நான் உனக்கு தகப்பன் தான், எனக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது, கடமை இருக்குது, நான் உனக்கு அதை செய்யணும். ஆனால் நான் யாரை சார்ந்திருக்கிறேன், கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். நான் என்ன பண்ணலை, சம்பாதிக்க போகலை, நான் அவருடைய ஊழியத்தை செய்கிறேன். அப்போ அவர் எனக்கு கொடுக்குற நேரத்தில் தான் நான் என்ன பண்ண முடியும், உனக்கு செய்ய முடியும். அப்போ நீ முதல்ல என்ன பண்ணணும், செபிக்கணும். இன்னை வரைக்கும் எங்கள் ஜாய்ஸு ஒரு கீபோர்டு எனக்கு கிட்டார் எனக்கு வேணும்டாடின்னு சொல்லி நான் இன்னமும் என்ன பண்ணுறேன், சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார், அதை செய்வார். அப்புறம் என்ன சொல்கிறேன், நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்ம சந்ததிகளுக்கு நாம் சொல்லி கொடுக்குறோம். அன்றைக்கி சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாத விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க, கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எந்த அளவுக்கு அது ஒரு சீரமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதோ அதை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து வளருவார்கள். நான் சொல்கிறேன், எந்த டெக்னாலஜி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம காலத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே ஆண்டவருடைய ராஜ்யம் வரக்கூடிய நாட்கள் இருக்கிறோம். ஒருவேளை கர்த்தர் தாமதிப்பாரானால் நீங்களும் நானும் வாழ்ந்த வாழ்க்கையை பிள்ளைகள் கையில் எடுப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவங்க வாழ்கிற வாழ்க்கை அந்த காலகட்டங்கள் இப்படி இருக்காது. 100க்கு 100 சொல்கிறேன், இப்படி இருக்கவே இருக்காது. அது ஹை டெக்னாலஜியில் உள்ள நாட்கள். நான் ஒரு நாள் கனவுல பார்த்தேன், பாசஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பைக்கு, நம்ம இன்னைக்கு ரோட்டில் போகிறோம் தெரியுங்களா, அந்த மாரி ஒரு வாகனம் மேலே அது சூப்பராக ரெக்கமாக இருக்குது, அதில் உட்காந்துட்டு போகிறாங்க. நான் ஒரு ஊழியர் கூட என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ளைட்டில் தான் நான் போகிறேன். எல்லாரும் மேலே வாகனம்லாம் பறக்குது. இது உண்மையானா இப்போவே நடந்துருச்சு. சென்னையில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த வாகனத்தை வாங்கியிருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? அந்த கார் மாதிரியே இருக்கும் அந்த ஃப்ளைட்டு, கார் மாதிரி தான் இருக்கும் அது பறக்கிறதுக்கு. ஆமாம், அந்த பிளேன் அது வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்கே ஒரு பர்மிஷன் நீங்கள் என்ன பண்ணணும், ஏர்போர்ட்டில் அந்த பர்மிஷனை வாங்கணும். அது ஒரு கேரளாக்காரன்னு நினைக்கிறேன், சென்னையில் கேரளாக்காரன்னு நினைக்கிறேன். கேரளா இங்கேயும் ஒரு இடத்துல நான் அந்த வாசித்தேன். அவர் அதை வாங்கியிருக்கிறாரு. அவர் அதை பர்மிஷன் வாங்கி என்ன பண்ணுறாரு, டிரைவ் பண்ணுறாரு. ஸோ அவர் சொல்கிறாரு, இது வரும் நாட்களில் இது வந்துச்சுன்னா அநேகருடைய பிரயாண நேரம் என்ன பண்ணும், குறைக்கப்படும். ஆஃபீஸுக்கு போகிற நேரம் குறைக்கப்படும், எல்லாமே குறைக்கப்படும் அப்படின்றார். நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே? 100க்கு 100 நான் கண்ட கனவு என்ன பண்ணலாம், வலிக்கும். எல்லா ஊழியக்காரர்களும் என்ன பண்ணாங்க, பைக்கில் போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ணாங்க, வானத்தில் பறந்து போகக்கூடிய நாட்களும் வரலாம். நான் சொல்கிறேன், நமக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் மிக 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 ஒரு டெவலப்பிங்கான நாட்கள், ஒரு டெவலப்பான ஒரு விசேஷமான நாட்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு நம்ம பக்தியும் வைராக்கியத்தையும் விசுவாசத்தையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமோ, எந்த நாட்களிலும் எந்த சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு தேவையான ஒன்று அதுவாக இருக்கணும். ஆமேன். என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி, அன்றைக்கி பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கு நம்ம என்னத்தை கற்றுக் கொடுத்தாங்க, விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாங்க, பக்தியை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு உலகம் எத்தனையோ டெக்னாலஜியில் மாறி இருக்கு, ஆனால் அவர்கள் கற்றுக் கொடுத்த பக்தி விசுவாசம் இன்னமும் நமக்குள்ள தான் இருக்குது. அல்லேலூயா. இன்னமும் நமக்கு அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் ஓடுறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு உலகம் கொடுத்துருக்கிற செல்ஃபோனை வச்சு ஓடுறீங்களா, இல்லை பொருளை வச்சு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் கட்டமைக்கிறீங்களா, அல்லது உங்கள் வீடை வச்சு பிரம்மாண்டமான வீடை வச்சு ஆஸ்தியை வச்சு பொருளாதாரத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கிறீங்களா? ஒரே ஒரு சிம்பிள், உங்கள் விசுவாசத்தை வச்சு தான் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. விசுவாசம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போ யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை நாம் சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு
உகந்த ஒன்றாக மாறும். ஆனால் இந்த இடத்துல இன்னைக்கு நீங்கள் பார்க்கணும், ஆபிரகாம் அவர் இன்னொரு தேசத்தில் அவர் போகிறாரு. அங்கே போய் தன்னுடைய மனைவியை அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த இடத்துல அவர் செய்கிற அந்த விஷயத்தை அவர்கள் ஹம்புலாக அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த ஊர் மனிதர்கள் பேசுகிற வார்த்தையில் நான் படித்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லேலூயா. எங்கள் அப்பா வாரத்தில் இறக்க போகிறாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஒய்ஃப் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவர் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க பல நாளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை அப்படியே கேர்லெஸ்ஸாக எடுத்திருந்தேன். அதனால் ஒரு நாள் நான் போய் பார்க்கும்பொழுது அவர் படுகிற வேதனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவரே, எந்த மனுஷனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நான் மனபாரப்பட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணேன். நான் சொன்னேன், ஆண்டவர் எல்லா தவறையும் நான் என்ன பண்ணுறேன், நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவர், இவரை மன்னிச்சிருங்க. இவர் என்ன தப்பு செய்தாலும் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மன்னிச்சிருங்க. இவர் உம்முடைய மகனாக இருக்கிறார். நீர் இவர் செய்த தவறுக்கு ஒருவேளை இவரை நீங்கள் தண்டிக்கிறீங்கன்னா இம்மட்டும் நீர் தண்டித்த தண்டனை போதும் ஆண்டவரே. இவர் இனிமே உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவரும் சோத்திரம் இருக்கார். நான் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் சொல்கிறேன், அடுத்த வாரம் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஜெபத்துக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு நேரத்தை ஏன்னா எனக்கு விரோதமாக அவர் நிறைய எழும்பியிருக்கிறார். எனக்கு விரோதமாக நிறைய செயல்களை அவர் செஞ்சிருக்கிறார். சபையிலே வந்து என்னை மண்ணவாரி விட்டுட்டு போயிருக்கார். நீ நல்லா இருக்க மாட்டான்னு ஒரு சின்ன பிரச்சனைக்காக. நான் பிரச்சனை பண்ணல, அவரே பிரச்சனை பண்ணும். எங்கள் அம்மா இருக்கு பாருங்க, பயங்கரமான ஆள். அதுவே ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும், அவரை எழுப்பி விட்டுரும். எங்கள் அப்பா ஒரு விஷயத்தில் நல்லவர், எங்கள் அம்மா மோசமான கேரக்டர். நான் வீடியோவில் கூட நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய, அதனால தான் இன்னும் ஞானஸ்தானம் நாங்கள் கொடுக்காமல் இருக்கிறோம். நீ என்னைக்கு ஞானஸ்தானம் கேட்குறியோ அன்றைக்கி தான் நாங்கள் கொடுப்போம். நிறைய விஷயங்கள் மாறணும். அப்போது இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்த வாரத்தில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கும்போது அன்னைக்கும் நான் போய் என்ன பண்ணுறேன், என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறோம். இல்லை நானும் என் மனைவி போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணுறேன். அப்போ அவரால் பேச முடியல. ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மீண்டும் நான் சொல்கிறேன், இவரை நீர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா, இவரை நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி அவர் சொல்லி ஜெபிச்சுட்டு கடைசியாக ஜெபம் பண்ணது என்னை கை தூக்கி என்ன பண்ணார், அவர் இப்படி வணங்கினார். அவ்வளோதான். அதுக்கு பிறகு நான் அவரை நான் பார்க்கல உயிரோட. நாங்கள் ஒரு 7-8 மணி இருக்கும் அன்னைக்கு வந்துட்டோம். என்னுடைய சகல ஒருத்தர் ஊழியம் செய்கிறார். அவர் ஃபோன் பண்ணி, என்னாச்சு இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே, ஏன்னா ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு ஃபோன் பண்ணி சொன்னனால அவர் சில ஆலோசனைகளை சொன்னார். கிராமத்தில் எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்களா, கல்லறை கொடுப்பாங்களா, அது பெரிய பிரச்சனை ஆயிருமே, பஞ்சாயத்தில் போய் நீங்கள் சொல்லணும், முதல்ல இறந்த உடனே நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் எனக்கு சொல்கிறார். இறந்த உடனே நீங்கள் எங்கே போகணும், பஞ்சாயத்தில் சொல்லணும், எங்களுக்குன்னு ஒரு கல்லறையை நீங்கள் கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் கேட்டு முன்கூட்டி என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணி வைங்க, இதெல்லாம் சொல்ல. நான் சொல்கிறேன், அண்ணே எனது கிராம மக்கள் எனக்கு முழு ஒத்துழைப்பு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. நான் நம்புகிறேன். ஏன்னா நான் யாருக்கு விரோதமாக என்ன பண்ணலை, எதுவுமே செய்யலை. நான் நினைக்கிறேன் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை அவர் செய்வார். ஃபோனை நாங்கள் பேசிட்டு வச்சுட்டோம். அதற்கு பிறகு நானும் என் மனைவி வெளில உட்காந்து பேசுகிறோம். எனக்குள்ளே எந்த பயமும் இல்லை. என் மனைவி பயந்துட்டு, என்னங்க எங்கள் மாமா இப்படிலாம் சொல்கிறாரு, என்ன நடக்குமோ, ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களோ, ஏன்னா கிறிஸ்தவ முறைப்படி செய்வாங்களோ போவாங்களோ அப்படின்னு சொல்லி என் மனைவி புலம்பிட்டு அதை நான் சொன்னேன். வசனம் 23 அதிகாரத்தை எடு, ஆதியாகமம் 23 அதிகாரத்தை எடு. ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தார், அதே தான் இந்த மக்கள் நமக்கு செய்வார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு நைட்டு உட்காந்து பேசுகிறோம். ஆபிரகாமுக்கு தன்னுடைய மனைவி இறந்த உடனே அவன் இப்போது அந்த ஏதோர் புத்திரரிடத்துல போய் கேட்குறான். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பேதம் என் கண்முன்னே இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு சோகோருடைய குமாரனகை எப்ரோன் தன் நிலத்தின் கடைசியில் இருக்கிற மக்கபலா என்னப்பட்ட குகை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக்கும்படி தர வேண்டும் என்று அவன் கூட என்ன பண்ணுறான், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். யோசித்து பாருங்க. இப்போ இந்த ரெக்வஸ்ட்டை அந்த ஊர் மக்கள்கிட்ட அவன் வைக்கிறான். அதற்கு அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க. சொல்கிறாங்க, எப்ரோன் ஏத்தின் புத்திரன் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். வாசிங்க. உட்கார்ந்திருந்தான் எப்ரோன்
ம் ம் ஆமென். போதும் நிப்பாட்டுங்க. இப்போ ஆபிரகாமுக்கு என்ன பண்றான்? ஆபிரகாம் சொல்லிட்டாரு, அந்த ரெக்வஸ்ட் சொல்லிட்டாரு. இப்போ அவன் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமா மறுவார்த்தை சொல்றான். ஆபிரகாம் சொல்லிட்டாரு, இந்த நிலத்தை கொடுப்பான், அதுக்குரிய கிரயத்தை நான் என்ன பண்றேன், உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆபிரகாமு கிட்ட இவன் என்ன பண்றான்? பேசுறான். அந்த வசனத்தை வாசிங்க 11. ம் 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 முன்பாக அது உமக்கு தருகிறேன், அடக்கம் பண்ணும் என்றான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அந்த வசனத்தை நல்லா வாசிக்கணும். நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டா என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. அப்பா அந்த ஆபிரகாம் ஐயா நான் உங்களுக்கு நடத்த என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் அந்த இடத்துல அந்த எப்ரோன், அந்த ஏத்தின் புத்திரர் சொல்கிறான், எப்ரோன் சொல்கிறான் பாருங்க, என் வார்த்தையை கேளும், அப்படியில்லை என் ஆண்டவன், என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கும் குகையும் உமக்கு தருகிறேன், என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்டது அந்த மக்கபேலான்கிற குகை மட்டும்தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அந்த நிலத்தில் இருக்கிற குகையை மட்டும் இல்லை, அந்த நிலத்தை என்ன பண்ணுற உனக்கு தருகிறேன். யோசித்து பாருங்க, ஆபிரகாமை எந்த அளவுக்கு அந்த தேசத்தார் கனம் பண்ணுகிறத நீங்க கவனிக்கணும். தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நீக்கி கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தை, ஆபிரகாம் இந்த இடத்துல பேச, அந்த 13 வசனத்தை வாசிங்க. ம் 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 14 வாசிங்க. பெறும் எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம், நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவு காரியம், எனக்கு உமக்கு அது எவ்வளவு காரியம். யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு ஆபிரகாமை அந்த இடத்துல ஹானர் பண்றாங்க பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுடைய பேர் என்ன பண்ணியிருக்கிறார்? பெருமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த விஷயம்தான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. அதை தான் நான் சொல்ல வரேன். எங்கள் அப்பா இறந்த உடனே ஊர் பெரியவரெல்லாம் வந்து உக்காந்தாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா எங்கள் அப்பா ஒரு முழுமையான கிறிஸ்தவர், நான் சபையின் முறைமையின்படி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன், அதனால் எனது அப்பாவை நான் என்ன பண்ணுவேன், அடக்கம்தான் பண்ணுவேன். வெட்டி வாங்கிட்டு வருவோம், அடக்கம் பண்ணுவோம். அவர் சொன்னாங்க, தம்பி நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், வெடி வெடிப்போம், ரேடியோ கட்டுவோம், அடுத்தது மேலெல்லாம் அடிப்போம். நான் சொன்னேன், எதுவும் வேண்டாம் ஐயா, எதுவும் வேண்டாம். நாங்கள் ஒரு 2 மைக்கு 2 ஸ்பீக்கர் வச்சுருப்போம். வரவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபிச்சுட்டு போவாங்க, இதை தான் செய்வாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், செய்கிறோம் அப்படின்னாங்க. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரே ஒரு கல்லறை மட்டும் கொடுங்க, ஒரு இடத்த மட்டும் காண்பீங்க. நான் நினச்சேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இடம் நான் அதை யோசிக்கவே இல்லை. அந்த இடம் ஒரு ஓடையான இடம், அதில் தண்ணி வந்தால் தண்ணி நிற்கும். அப்போ அதில் ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி அந்த இடம் வேண்டாம், அது நாளைக்கு பிரச்சனையான இடம். பாருங்கள் கர்த்தர் எப்படிலாம் நமக்கு செயல்படார். அது பிரச்சனையான இடம், அந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி நிற்கும். ஒருவேளை அரசாங்கம் நாளைக்கு அதை ஏரியா தோண்டணும்பா, ஏதாவது ஒன்று பண்ணணும்பா, அன்னைக்கு அது பிரச்சனையாக மாறிடும். அதனால் நம்ம எப்பொழுதும் எரிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடம் இருக்குது, அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணீங்க, எடுத்துக்கொள்ளுங்க. அதில் யாராவது இனி கிறிஸ்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த இடத்த நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமேன். நான் சொல்கிறேன், இதுதான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கான அர்த்தம். அல்லேலூயா. அப்போ யோசித்து பாரு, இதை தான் ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, சொல்லுகிறாள். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வைராக்கியமாக நிற்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களுடைய பேரை என்ன பண்ணுவார், பெருமைப்படுத்த. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், இது வரலாறு பேசப்படும். இனி ஒரு வேளை இந்த கிராமத்தில் அக்கம் பக்கம் கிராமத்தில் யாராவது எழும்பி நின்றாங்கன்னா இதெல்லாம் பேசப்படும். நம்ம சபையில் ஒரு திருமணம் பண்ணி வச்சதே இன்னை வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. புரியுது நான் சொல்கிறது? அப்பா இந்த வயசுலேயும் அவர் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரா? நான் பொண்ணு பார்க்கல, கர்த்தர் தான் அதுக்கு உதவி செஞ்சார். அதை இன்னை வரைக்கும் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, நான் இப்போவும் நினைக்கிறாங்க, நான் பொண்ணு பார்க்குற புரோக்கர் மாதிரி என்கிட்ட நிறைய பேர் இந்த வயசானவங்களாம் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்கள்ல, எப்பா எனக்கு ஒரு பொண்ணு பாருப்பா, நான் அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க, அதனால் நாங்கள் ஜெபம் பண்ண ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாங்க அப்படிம்பார். அப்போ யோசித்து பாருங்கள், இதெல்லாம் பேசப்படுகிற ஒரு விஷயங்களாக இருக்கிறது.
அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய பேரை என்ன பண்றார்? அவர் பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனத்திற்கும் செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ஒரு வரலாறாக நீங்கள் மாற்றுறீங்களோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்கள் பேரை என்ன பண்ணுறார்? அவர் பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் இது ஒரே மாதத்தில் முடிந்துடாது. அதுக்கு உங்கள் என் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்றைக்கு தான் ஆண்டவர் அவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கு அவர் காரியங்களை முன்னெடுப்பார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே பெருமைப்படுத்தின ஆச்சரியமானவரே பாட போடுப்பா. ஷிபா லாராதா அலாராபா, அல்லேலூயா. உங்கள் பேரை, என் பேரை அவர் பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறவர். அவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறவர். அவர் பெருமைப்படுத்துகிற தேவன். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வசனத்தையும் அவருடைய வார்த்தையும் கை கொண்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக நான் நலன் இருப்பேன். அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். என் நேசு என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் பேரை என்ன பண்ணுவார்? பெருமைப்படுத்துவார். இன்றைய வரைக்கும் ஆபிரகாமை பேசுகிறோம். இன்றைய வரைக்கும் இஸ்ரேல் தேசம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தின் மக்கள் கூடியிருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆபிரகாமை கொண்டு வந்து கல்தேரு பட்டணத்தில் கொண்டு வந்து கானான் தேசத்தில் ஆசீர்வதிச்சது போல இன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் எங்கு சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் அந்த இடத்துல தான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஷிபாராலா ராபாலா ராபா ஷிகாபாதாலா ராபா நீங்கள் சொல்லி பாருங்க. ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்துவதற்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே இதில் நான் நிலைத்து நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, என் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அதில் உம்முடைய பேரை நான் பெருமைப்படுத்தின ஆண்டவரே, அது எனக்கு தேவை ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்மா. ஷிபாலா ராபாலா ராபா, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. டெம்ப குறைச்சி. என் வாழ்விலே நீ பாராட்டின இதுவரையில் நான் தகுதியும் இல்லை. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்து டெம்ப கொஞ்சம் ஏத்து, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் டெம்ப கொஞ்சம் ஏத்துப்பா நவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை சவுண்டு உன்னதிரே உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை உம்குண்டே உம் கண்களால் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை.
மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை நடத்தி வந்தீ ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எல்லாரும் சொல்லுவோமா? அவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவரே. அவர் அதிசயமான தேவன், அவர் அற்புதமான தேவன் அவரே. சொல்லுவோமா? ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஏசப்பா நீங்க ஆச்சரியமானவரே, அவர் அதிசயமானவரே. உங்க வாழ்க்கையில் அவர் ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. இயேசுவே ஆச்சரியமானவரே, சப்பா நீங்க அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மீண்டும் ஒரு முறை, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஏசப்பா ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. அவர் ஆச்சரியமான ஒரு தெய்வம். உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விதத்திலையும் அவரை விட்டு கொடுக்காம நம்முடைய வாழ்க்கையில வாழ்வோம் என்று சொன்னார். நமக்காக ஒரு வரலாறு பதிக்கப்படுங்கிறத நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஷீபாலா ராதா அலா ராபா என்று சொல்லுகிறார். உங்களுக்காக எனக்காக ஒரு ஜீவ புஸ்தகத்தை போல ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். சொல்றேன், இன்னைக்கு பாஸ்டர் கிங்ஸ்லுடைய வரலாறு புத்தகம்னு பரலோகத்தில் சொல்லப்படலாம், அல்லது பிரதர் டேனியலுடைய பிரதர் மனோவுடைய வரலாறு புத்தகம் பரலோகத்தில் சொல்லப்படும். சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க என்ன எழுதுறீங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நடந்து என்ன எழுதுறீங்களோ, வாழ்க்கையில என்ன நடத்துறீங்களோ எல்லாம் வரலாறுல எழுதப்படும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. சொல்றாரு, உங்க பேரை நான் பெருமைப்படுத்தணும்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, உங்க பேரை நான் பெருமைப்படுத்தணும்னு சொன்னா ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல நீங்களும் நடந்து வாங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாமுடைய
பையன் ஈசாக்கிட்ட கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? ஈசாக்கே, உன் தகப்பனின் சொல்லுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தது போல நீயும் நடப்பாயானால் உன்னையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அதே போல ஆண்டவர் இந்த காலை வேளையில கர்த்தர் என்னை சொல்லுகிறார், ஆபிரகாமுடைய என் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்தது போல உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில் நம்ம நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். மறந்து போயிட வேண்டாம். நீங்க ஆண்டவருக்காக வாழ்க்கை சரித்திரம் எழுதும் பொழுது உங்க வரலாறு பரலோகத்தில் எழுதப்படும். நன்றி அப்பா ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவருடைய நாமத்தினால நாங்கள் வருகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை எங்களுக்குள்ள வைத்திரே ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாசத்துல எங்க வாழ்க்கை முழுவதையும் கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பெற்ற அன்பின் ஐக்கியமும் என்று மீண்டும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.